அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் மிக பெரிய செல்வந்தன், அவன் கடவுள் மீன் மனதிற்குள் நினைத்து 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 அழுவான். அவனிடம் இல்லாத செல்வமே கிடையாது. பேராசை என்ன செய்வது? அவன் கடவுள் முன் சென்று விழுந்து இறந்தே போயிட்டான். கடவுள் அவனை காப்பாற்றவில்லை. ஏன்? அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது, இறைவா, என்னிடம் பொன் பொருள் நகை நட்டு வீடு பங்களா கார் எல்லாமே வசதியாக இருக்கிறது, இருந்தாலும் என் மனம் அடங்கவில்லை. எல்லோரும் என்னை விட மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது எனக்கு இன்னும் மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது. என்னுடைய வம்சத்தை நான் வாழ வைக்க வேண்டும், என் பெயர் அவர்கள் சொல்ல வேண்டும், என்னால் முடிந்த வரைக்கும் நான் உழைக்கிறேன், எனக்கு இன்னும் வேண்டும் அப்படி என்று கேட்கும்போது இறைவன், சரி உனக்கு இவ்வளவுதானே, உனக்காக வாழாட்டாலும் பிள்ளைகளுக்காக வாழறன்னு சொல்ற இல்லையா, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, சரி இருந்தாலும் உனக்கு நான் கொடுக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை அது? இங்கே இருந்து நாளை காலை விடிகாலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் நான் இங்குதான் இருப்பேன். நீ இங்கிருந்து சூரியன் தலை வெளியில வந்த உடனே நீ பாட்டு எம்மா தூரம் ஓடுறையோ ஓடு, எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும். ஆனால் சூரியன் மறையும் அந்த நேரத்திற்குள் நீ இதே இடம் வந்து சேர்ந்து விட வேண்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ எவ்வளவு விஸ்தாரமான பகுதியை சுற்றி அலைந்தாயோ அத்தனையும் உனக்குத்தான். ஆனால் நிபந்தனை என்ன என்றால், சாயங்காலம் சூரியன் சாயும் காலம் நீ இதே இடத்துல வந்து நின்னுடணும். இவ்வளவுதான நிபந்தனை என்று ஓட துவங்கிட்டான். ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான், பேராசை. மதியம் வரிக்க போயிட்டான். வெயில் ஏற 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 தண்ணீர் தாகமாகி எடுத்து கொண்டு விட்டது. சரி, இத்தோட ஐயோ பழைய இடத்துக்கு திரும்ப வந்து நிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்களே, அந்த நினைவாவது இருந்ததா? இன்னும் இன்னும் இவ்வளவு இடமா பிடித்து விட்டோம், இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய விஸ்தாரணமான இதிலிருந்து இன்னொரு இடத்தையும் பிடித்து விடலாம் என்று ஓட 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 தவிக்கிறான். தவிச்சுட்டு சாயங்காலம் அப்படியே சூரியன் மறைய ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அப்பதான் பயம் வருது. ஐயையோ, பழைய இடத்துக்கு வந்து நின்று சேர வேணும்னு சொன்னாங்களே, இத்தோட திரும்பிடலான்னு சொல்லிட்டு வேக 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 வேகமா ஒடியாருவோம். தண்ணீர் தாகம், நீர் வேட்கை தாழ முடியாமல் தொப்புன்னு வந்து அந்த இடத்த விழுந்துடுறான். விழுந்தவன் இறந்தே விடுகிறான். இறைவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அளவுக்கு மேல் ஆசைப்பட்டால் இந்த துன்பம் நேரத்தான் செய்யும். நமக்குரியது நம்மை வந்து சேரும். அதற்காக இங்கும் அங்கும் அலையாதே. ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட வாழ்க்கை, குறிப்பிட்ட கடமை, அதற்குரிய ஓரளவுக்கான உழைப்பு இது இருந்தால் போதும். எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றால் அப்பொழுது ஏதோ ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். உன் நிலைமை அப்படித்தான் என்று அவனை காப்பாற்றாமலே விட்டாராம். திருமூலர், சிதம்பரத்துல திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கு. அங்க கூட ஒரு கல்வெட்டு இருக்கு. இங்கேயும் அங்கேயும் ஏன் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறாய் மனமே, சும்மா இரு, சொல்லற. சரியா? உனக்கு தேவையான காலகட்டத்தில் இறைவன் பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு ஒவ்வொரு கட்டளையும், இந்த பீனியல் கிளாண்டுன்னு இதுக்குள்ள இருக்கு, அங்க வந்து கட்டளை போடப்பட்டு அதன்படிதான் நாம் செயல்படுகிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆஹா நான் புத்திசாலி, நான் இதை அப்படி பண்றேன், அதை அப்படி பண்றேன், நான் ரொம்ப சாமர்த்தியம், நான் இதை செஞ்சிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன். அது கிடையாது. உனக்கு கட்டளையே அங்கிருந்து தான் வருது. நாம் போகும்போதும் இங்கிருந்து நம்ம தொப்புள் கொடி வழியாக நாம வானத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து உன்னுடைய கர்மா, உன்னுடைய ஆத்மா உனக்குள் உன் தாய் தந்தையை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து புகுகிறது. அதை அடுத்து நான் போடுகிறேன். நம்மள மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் செஞ்சு அப்படியே போய் பூந்துகிறது இல்லை. கர்மா அந்த வீடையெல்லாம் கட்டி கொண்டு உள்ளே வந்து புகுகிறது இந்த கர்ப்பப்பைக்குள். அது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்று அதற்கு தான் சொல்லி இருக்கிறார்கள். அவனால் அவ்வளவு நிலத்தை கைப்பற்றிய பின்னும் வாழ முடிந்ததா? உயிரை தான் விட முடிந்தது. பலருடைய வாழ்க்கையும் இப்படிதான், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் ஓரளவுக்கு சேர்த்தால் போதும், நிம்மதி கிடைத்தால் போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டாங்க. இப்பெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் இதுல கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நம்பரை பார்த்தா பணம் ஈர்க்க முடியும்? என்னத்தை ஈர்க்கிறது? அங்க மனம் ஒருநிலைப்பட்டால், இறை சக்தியை நாம் உணர்ந்தால், மூச்சு காற்றை அமைதியாக உட்கார்ந்து தியானித்தால், நீ என்ன நினைக்கிறதோ இறைவன் நிறைவேற்றி விட்டு செல்வான். உன்னுடைய உழைப்பும்
உன்னுடைய காரியமும் அதில் இருக்க வேண்டும், உன்னுடைய கவனமும் அதில் இருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் இருக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. சரியா? தலையில பானை தண்ணியை தூக்கிக்கிட்டு வருவா. காதின்னாக்கா காது நீட்டா இருக்கும், அதுல 2 குண்டலங்கள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அந்த காதி என்னதான் காற்றில் ஆடும் அந்த குண்டலத்தை வைத்துக்கொண்டு ஆடி பேசிக்கொண்டு இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பதால் தலையில் 3 அடுக்கு பானைகள் உடையாமல் கீழே விழாமல் ஆடிக்கொண்டு அதை பேலன்ஸ் செய்துக்கிட்டே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நீர்க்குமிழி போன்றது. லைஃப் இஸ் எ பூமராங்னு இதுக்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. போதுமென்ற மனமே பொன் செய்யும் இருந்து அளவுக்கு மீறி ஆசைப்பட வேணாம். அந்த இடத்துல அந்த மனிதன் போய் கீழே இறைவன் காலடியில் விழறான். அந்த இடத்துல இறைவன் 6 அடி நிலத்துல பள்ளம் போட்டு அவனை அடக்கம் செய்கிறார். உலகமே கைக்கு கிடைச்சாலும் அலெக்சாண்டர்லாம் நிலைமையெல்லாம் இப்படிதான். 6 அடி நிலமே சொந்தமடா. நன்றி, வணக்கம்.